தூங்காதீங்க. இந்த கதையை கேட்கும்போது நீங்கள் தனியாக இருந்தால் ஒரு முறை பின்னாடி திரும்பி பார்த்துக்குங்க. ஏன்னா நான் இப்போ சொல்ல போகிறது வெறும் பேய் கதை இல்லை, நம்ம ஊரில் உண்மையாகவே நடந்த சம்பவம். இன்றைக்கி அந்த கிணறு இருக்குது, அந்த வீடும் இருக்குது. ஆனால் அந்த வீட்டுக்கு எதிரே இரவு நேரத்தில் யாரும் நின்று பேசக்கூட மாட்டாங்க. என்ன தெரியுமா? ஒவ்வொரு அமாவாசை இரவும் சரியாக 12 மணிக்கு அந்த கிணத்துக்குள்ளே இருந்து ஒரு பொண்ணோட குரல் கேட்கும். உதவி கேட்கும் குரல். அந்த குரலை கேட்டு போனவங்க மறுநாள் மாறி போய் வந்தாங்க. சில பேர் திரும்பவே வரல. அதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு இப்போ சொல்கிறேன். இது 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. திருவண்ணாமலை பக்கம் ஒரு சின்ன கிராமம். அங்கே கிணத்து தண்ணி தான் எல்லாருக்கும் உயர். கிராமத்தோட கடைசி தெருவில் ஒரு பழைய வீடு. அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு அழகான கிணறு. பகல் நேரத்தில் எல்லாரும் அங்கே போவாங்க. ஆனால் சூரியன் மறைஞ்சதும் அந்த இடம் வெறிச்சோடி போயிடும். காரணம், அந்த கிணற்றை பற்றி ஒரு பயங்கரமான வதந்தி. பல வருஷங்களுக்கு முன்னாடி மீனாட்சின்னு ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி சில மாசங்க தான் ஆயிருந்துச்சு. ஒரு நாள் திடீர்னு காணாமல் போயிட்டா. ஊர் முழுக்க தேடினாங்க, கிடைக்கல. 3 நாளைக்கு அப்புறம் அவளோட உடல் அந்த கிணத்துல மிதந்துச்சு. அது விபத்தா, தற்கொலையா, இல்லை யாரும் தள்ளி விட்டாங்களா யாருக்கும் தெரியாது. ஆனால் அதுக்கு அப்புறம்தான் ஆரம்பிச்சது. அமாவாசை இரவு முதல்ல ஒரு வயசான ஆள் தான் கேட்டாராம், யாராவது இருக்கீங்களா அப்படின்னு ஒரு பொண்ணோட குரல். கிணத்துக்கு அருகில் போய் பார்த்துருக்காரு. குரல் நின்று போயிடுச்சு. திரும்ப நடந்தாரு. அப்போ அவருக்கு பின்னாடி அதே குரல், என்னை விட்டுட்டு போயாதீங்க அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த கதையை நம்பாம ஊருக்குள்ள ஒருத்தன் இருந்தான். அவன் பேரு குமார். ஊர்ல எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தான். பேயாவது கீயாவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, யாரை ஏமாத்த பார்க்குறீங்க அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான். ஒரு அமாவாசை அன்னைக்கு கையில் டார்ச்சு நேராக கிணத்துக்கு போயிட்டான். முழு ஊரும் தடுத்து பார்த்துச்சு, கேட்கல. 12 மணி, ஒன்றும் நடக்கலை. 1 நிமிஷம், 2 நிமிஷம், எதுவுமே நடக்கலை. அவன் சிரிக்க ஆரம்பித்தான். அப்போதான் கேட்டுச்சு, குமார் குமார் அப்படின்னு அந்த குரல். குரல் மெதுவாக அழ வர ஆரம்பிச்சிருக்கு. என்னை வெளியே எடுங்க குமார், என்னை வெளியே எடுங்க. குமார் உடனே டார்ச்சை கிணத்துக்குள்ள அடிச்சு பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். முதல்ல பார்த்தப்போ ஒன்றுமே தெரியல. அப்புறம் கொஞ்சம் நல்லா உத்து பார்த்தப்பதான் தண்ணியில் ஒரு வெள்ளை முகம், 2 கண்ணு வெறிக்க வெறிக்க குமாரை மேலே பார்த்துருக்கு. இதை பார்த்த உடனே பயத்தில் குமார் ஓட ஆரம்பிச்சான். ஆனால் ஓடும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவன் காதில் விழுந்தது, நான் விழலை குமார், என்னைய தள்ளிட்டாங்க அப்படின்னு. அடுத்த நாள் குமார் ஊரில் இருந்த பெரியவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்க ஆரம்பித்தான். அப்போதான் மறைக்கப்பட்ட அந்த உண்மை வெளியே வந்தது. மீனாட்சி தவறி விழுகலை, யாரோ தள்ளியிருக்காங்க. ஆனால் அந்த குற்றத்தை செஞ்சவர் ஊர்லேயே மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஒரு பெரிய மனுஷர். அதனால் அந்த உண்மையை ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா புதைச்சிட்டாங்க. அடுத்த அமாவாசை குமார் திரும்பவும் கிணத்துக்கு போனான். இந்த முறை பயத்தோடு இல்லை, உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற முடிவோடு போனான். அங்கதான் நடந்தது ஊர் வரலாற்றையே மாற்றக்கூடிய அந்த விஷயம். குரல் மீண்டும் வந்துச்சு. ஒரு பேரை சொன்னது. அதே பெயர், குற்றவாளியோட பெயர். சில நாட்களுக்கு பிறகு அந்த குற்றவாளி தானாகவே குற்றத்தை ஒப்புக்கொண்டு சரணடைஞ்சிட்டார். ஏன் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஆனா அவர் சொன்ன அந்த கடைசி வார்த்தை மட்டும் எல்லாருக்கும் ஒரு பெரிய பயத்தை உண்டு பண்ணுச்சு. அவ தினமும் இரவு என் ஜன்னலுக்கு வெளியே நின்னுக்கிட்டே இருந்தா. இதை கேட்டு ஊர் மக்கள் எல்லாம் திகைச்சு போயிட்டாங்க. அந்த பெரிய மனுஷரும் கொஞ்ச நாள்ல இறந்து போயிட்டார். ஆனா இன்னைக்கும் அந்த கிராமத்துல அமாவாசை இரவுல கிணத்துக்கு பக்கத்துல யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா சில உண்மைகள் புதைக்கப்பட்டாலும் அதன் குரல்கள் அமைதியாக்கப்படுவதில்லை.